மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி மசாலா. அது பூரிக்கு மாவு கலந்து வச்சுருக்கேன். மசாலுக்கு 4 உருளைக்கிழங்கு தோலை உரித்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே உருளைக்கிழங்கு உரிச்சதையும் அதில் போட்டுட்டு உப்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டேன். டேஸ்ட்டு 3 சக்கரை போட்டேன். மசாலா ரெடி எடுத்து பூரி பண்ணிவிட்டு மசாலோட சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பன்னீர் பரோட்டாக்கு பன்னீரை ஊற்றி வச்சோன்னா அப்புறம் ஓமம் எண்ணெயில் தாளித்து போட்டுட்டு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி போட்டுட்டு கரம் மசாலா போட்டுட்டு அப்புறம் ஊற்றி வச்ச பன்னீரில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரொட்டி மாவில் பசங்க ஸ்டஃப் பண்ணி பண்ண வேண்டியது தான்.